பாருங்கள் இடிமுரசு டிவி. இது உண்மையின் முரசு. உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குளித்தலை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்களின் கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கரூர் மாவட்டம் குளித்தலை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாலை 6 மணி அளவில் தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்களின் கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாவட்ட செயலாளர் ரவி, தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்களின் சங்கத்தின் மாவட்ட துணைத் தலைவர் முத்துக்குமார் ஆகியோர்கள் தலைமை வகித்தனர். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கடந்த ஜனவரி 2024 மாதம் 8 நடைபெற்ற பேச்சுவார்த்தை உடன்பாடுகளை நிறைவேற்று டிஜிட்டல் கிராப் சர்வே பணிக்கு பிற மாநிலங்களைப் போல கூடுதல் பணியாளர்களை நியமித்திடு, டிஜிட்டல் கிராப் சர்வே பணிக்கு உரிய தொகை வழங்கிடு. இதுதான் எங்கள் கோரிக்கை. எங்கள் கோரிக்கை ஏற்க வேண்டும். தமிழக அரசே கோரிக்கை ஏற்காவிட்டால் கோரிக்கைகள் போராடும் என்று பல கோஷங்கள் செய்தனர். மேலும் தொடர்ந்து குளித்தலை, கிருஷ்ணராயபுரம், கடவூர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு உட்பட்ட பணியில் இருக்கும் 2 சங்கத்தின் மாவட்ட, வட்ட பொறுப்பாளர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் குளித்தலை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வட்டக்கிளை செயலாளர் பரிமளம் தலைமை வகித்தார். மாநில துணைத் தலைவர் செல்வராணி தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தமிழக அரசை கண்டித்து சிறப்புரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர். குளித்தலை செய்தியாளர் வீர தியாகராஜன். அவனோட நாடு இருக்க இத்தாலி, அமெரிக்கால அவங்களுக்கு தொழிற்சாலை அமைக்க முடிவு. அந்த காசு 50,000 கோடியை தமிழ்நாட்டு அரசாங்கம் இலவச கிரைண்டர் டிவிக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதா கவர்மெண்ட்ல இருந்து, எடப்பாடி கவர்மெண்ட்ல இருந்து, இன்னைக்கு இருக்கிற புத்துவேல் ஸ்டாலின் கருணாநிதி அவர்கள் கவர்மெண்ட் வரைக்கும் எங்களோட 50,000 கோடியை இலவச திட்டங்களுக்கு செயல்படுத்திட்டு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்து அதைத்தான் கொடுங்கன்னு கேட்கிறோம். சீட்டு கம்பெனிகளா உங்ககிட்ட நாங்க சீட்டை போட்ட காசை என்ன கொடுக்கல, என் பொட்டாடிக்குள்ள தெருவு விட்டுருக்கலாம். போட்ட காசுக்கு கடனை கேட்டா கடனும் கொடுக்க மாட்டேங்கிற அரசாங்கம். அவர்களை எதிர்த்து நீங்க சொன்னதை காப்பாற்றுவோம், சொல்லாததையும் செய்வோம் சொல்ற இந்த அரசாங்கத்தை தலையில அடிச்சு நீ சொன்ன கோரிக்கையை, நீ சொன்ன உறுதிமொழியை, நீ ஏற்றுக்கொண்ட கோரிக்கையை நிறைவேற்றுகிறதுனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு பூரா அனைத்து அலுவலகங்களின் பொதுமக்களுக்கு முன்னாடியும் படித்துவிட்டு வேலைக்கு காட்டிட்ட முதல்வருக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில தலைமை கேட்டது.